ஹாய், கிறிஸ்பி பொட்டேட்டோ ட்ரையாங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணும்போது மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி நான் ஒன்று மறந்துட்டேன். அதை நான் வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட்டை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வந்து சோப் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டு கூட நம்ம வந்து மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக சில்லி பவுடர், பாஸ்தா சீசனிங், கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கணும். பட் இந்த கிளிப்ஸ்லாம் நான் எடுக்கும்பொழுது வீடியோவை ஆன் பண்ணாமல் ஆஃபில் வச்சு எடுத்திருந்தேன். அதனால் நான் அதை சுத்தமாக மறந்ததுனால வீடியோவில் அது எதுவுமே கவர் ஆகலை. ஸோ இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தான் நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். இது கூட சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி நம்ம வந்து ஷேப்ஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நல்லா ஹீட்டாக இருக்க ஆயிலில் வந்து போட்டுட்டு, ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மேலே குக் ஆகிடும், உள்ள வந்து குக் ஆகாது. நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி பொட்டேட்டோ ட்ரையாங்கிள் ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்க உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.